இன்னும் நாங்கள் மாடு மாரியா வலிச்சுக்கிட்டு இருக்கணுமா? சொல்லுங்க. நீங்கள் தான் எங்களுக்கு நல்லது பண்ணணும். எங்களுக்கு நல்லது நடக்கும் தான் எங்களுக்கு எங்க விடியாலாச்சு நீங்க சொல்லுவீங்களே. விடியாலாச்சு நான் இருக்கிறேன்னு சொல்லுவீங்களே. அப்போ எங்களுக்கு என்ன நடக்குதுங்க? அதுக்கு எங்களுக்கு ஒரு தீர்வு கொடுங்க. எங்களுக்கு தனியாரே வேணாம். தனியார் என்னத்துக்கு? 15 வருஷம் தனியார் போகிறதுக்கு நாங்கள் 15 வருஷம் கஷ்டப்பட்டோம். 15 வருஷம் இதை தனியார் கம்பெனியில் தான் எங்களுக்கு சர்வீஸ்ன்னு ஒன்று வந்திருக்குமே. செட்டில்மெண்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்களே. எதுவுமே இல்லாமல் அனாதையாக நிற்கிறோம். இன்னைக்கு ஒன்றுமே இல்லை எங்களுக்கு. 23,000 இன்னைக்கு சம்பளம் வாங்குறோம். 753 ரூபாய்னா எடுத்தோன்னே 753 ரூபா கொடுத்தல. எங்களுக்கு சம்பளம் 15 வருஷத்துக்கு முன்னே என்ன சம்பளம் கொடுத்தீங்க? இன்னைக்கு என்ன சம்பளம் வாங்குறோம் நாங்கள்? இதெல்லாம் சர்வீஸ் தான். இவ்வளோ உழைப்புனால தான் இந்த சம்பளம் வாங்குறோம். எங்களுக்கு எடுத்தோன்னே எங்களுக்கு 753 ரூபா கொடுத்தல ஐயா. எவ்வளோ போராட்டம் பண்ணோம், எவ்வளோ உண்ணாவிரதம் இருந்தோம், எவ்வளோ நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணி தான் இந்த சம்பளத்துக்கு வாங்கின்னு வந்துக்கிறோம். எங்களுக்கு எடுத்தோன்னே திருப்பி 14,000 ரூபாய் 15,000 ரூபாய் சம்பளத்தில் எடுத்துட்டு போய் விட்டீங்கன்னா திருப்பி நாங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து வா அப்படின்லாம் சொல்லாதீங்க. எங்களால் முடியாது. எங்களுக்கே நிரந்தரம் படுத்துங்க. எங்களுக்கு அது மட்டும்தான் வேணும். எங்களுக்கு இந்த சம்பளம் அதெல்லாம் இல்லை. எங்கள் வேலையை நிரந்தரம் படுத்தி கொடுங்க.